போதும், ஐயா தினகரன் வரும்போதும், அண்ணன் கமலஹாசன் வரும்போதும் எல்லாம் வலுவான கூட்டணி வச்சு 2 கட்சிகளும் சந்திக்கும் போதும் நான் கலங்காம களத்தில் நின்று முன்னேறி தானே போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நாங்க எடுத்து வைக்கிற அரசியலுக்கும் அவங்களுக்கு நிறைய தூரம் இருக்கு. அதனால எனக்கு இவங்க யாருமே போட்டி கிடையாது. இந்த நாடும் மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மாற்று அரசியல் வேணும், ஒரு நல்ல ஆட்சி மலரணும்னு நினைக்கிற மக்கள் இந்த எளிய பிள்ளைகள் எங்களோடு தான் நிற்பாங்க. நாங்க ஒரு பெரிய பரம்பரை அரசியல் தலைவருடைய மகனோ அமைச்சருடைய பிள்ளைகளோ பல வருடங்கள் நடிச்சு திரைப்புகழ் பெற்று வந்தோ அப்படி கிடையாது. நாங்க இந்த மக்களின் கூட்டத்தில் இருந்து அவங்க கவலை, கண்ணீர், துயரம், துன்பம், வேதனை இதெல்லாம் தொடத்தெறிய முடியாதான்னு வெடிச்சு துடிச்சு எழுந்து வந்த பிள்ளைகள். குறிப்பா நான் பிறந்தது என் இனத்தின் பிண குவியல்ல, கத்தல் கதறல் ஓலத்துல தாலாட்டு கேட்டு வரல. அப்படி வந்த பிள்ளைகள் எங்களுக்கு வலி அதிகம். அதனால நாங்க யாரும் கூட சமரசம் செஞ்சு அணி சேர்ந்து அற்ப தேர்தல் வெற்றியை அனுபவிக்க முடியாது. எங்களுக்கு இந்த நாடும் அதிகாரமும் தேவைப்படுது. ஏன்னா எங்க கனவு பெருசு. அதை தனித்து நின்று வென்றுதான் நாங்க செய்ய முடியும்.